நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிக்கை இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்குது. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கோம். ஒரு கட்ட பேச்சுவார்த்தை இது வரைக்கும் நம்ம போயிருக்கோம். ஆனால் கூட்டணி கட்சிகளாக 2 கட்டம் 3 கட்டம் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க. இந்த தாமதம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இது வழக்கமான நடைமுறை தான். ஒரே கட்டமாக எந்த பேச்சுவார்த்தையும் இதுவரையில் எந்த கூட்டணியிலும் முடிவு பெற்றதில்லை. முதல் முறையில் நாங்கள் போய் எங்கள் விருப்பத்தை தெரிவித்தோம். எழுத்துப்பூர்வமாகவும் கடிதமாக கொடுத்திருக்கிறோம். சார், இப்போ முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா 3 தனி தொகுதி ஒரு பொது தொகுதின்ற கோரிக்கையை நம்ம வச்சுருந்தோம். அது எதுவும் மாற்றம் இருக்கா? இப்போ குறைத்துக்கொள்ள எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? 4 தொகுதி வேண்டும் என்று முதலில் எழுதி கொடுத்தோம். இப்போது 3 தொகுதி வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறோம். சூழலுக்கு ஏற்ப சுமூகமான தீர்வை காண்போம். சமீபத்தில் இப்போ தமிழக மோடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து பேசியிருந்தார். அதிமுகவோட வாக்கு வங்கியை தங்க பக்கம் திருப்புறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக இதை எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்கலாம் சார்? அதிமுகவுடைய வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்ப்பதற்கான உத்தியைத்தான் பிரதமர் பேச்சிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. திடுமென எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து மேடைகளில் பேசத் தொடங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். அதிமுக தலைவர்களும் அதிமுக தொண்டர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எம்ஜிஆரை புகழ்ந்து ஜெயலலிதா அம்மையாரை புகழ்ந்து பேசுவது அவர்கள் மீதுள்ள நன்மதிப்பு காரணம் அல்ல. அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான். யார் பிஜேபியோடு சேர்ந்தாலும் அந்த கட்சியை பலவீனப்படுத்துகிற நடவடிக்கைகளை தொடர்ந்து பிஜேபி செய்து வருகிறது. இது இந்தியா முழுவதும் நடைபெற்று வந்திருக்கின்றன, தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனால்தான் நான் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே அதிமுகவினருக்கு சுட்டிக்காட்டி வந்திருக்கிறேன். அதிமுகவின் உண்மையான எதிரி திமுக அல்ல, பாஜக தான் என்று. அதிமுகவை அழிக்க துடிப்பது பிற கட்சிகள் அல்ல, பாஜக தான். நீங்கள் அதை கவனத்திலே கொள்ள வேண்டும். பாஜகவோடு கொண்டிருக்கிற உறவு உங்களை நீங்களே சிதைத்து கொள்வதற்கான உறவு என்று நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அதை இன்றைக்கு உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே பல்லடம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது பிரதமர் மோடி அவர்கள் அதிமுகவினரை வலைவீசி பிடிக்கிற முயற்சியில் ஈடுபடுவதை போன்ற உரையை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். அது அதிமுக தொண்டர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அதே மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளை தங்களை கூட்டணிக்கு வாங்கின அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க. விசிகாயில் என்ன மாதிரியான பார்வையில் பாருங்கள்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒரு கட்சி. இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதாவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு மெகா கூட்டணி. 28 கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. மாநில கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் இணைந்து தேர்தலுக்கு பின்னால் தேர்தலுக்கு பின்னால் கட்டுக்கோப்பாக இருந்து பிஜேபியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதும் இதில் முக்கியமான அஜெண்டா. தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி சேர வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட தேர்தலுக்கு பின்னால் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும், சிதறிவிடக்கூடாது. யார் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு வெற்றி பெற்றாலும் அவை அனைத்தும் பிஜேபிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவாகியிருக்கிற ஒரு கூட்டணி தான், மெகா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. ஆகவே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் தமிழ்நாட்டில் சிதறுவதற்கு வாய்ப்பில்லை. கட்டுக்கோப்பாக இந்த கூட்டணி தொடர்ந்து இயங்கும், தேர்தலை சந்திக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தனி சின்னம், அதே மாதிரி உதயசூரியன் 2த்துலையுமே போட்டிகிட்டு இருந்தோம். இந்த தேர்தல் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நான் பானை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறேன்னு. கூட நிற்கிற வேட்பாளர்களுக்கு நம்மளுக்கு என்ன உதயசூரியன் வாய்ப்பு இருக்கா, இல்லை எல்லாமே பானை சின்னமா சார்? கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறோம் 2021. அந்த சட்டமன்ற தேர்தலில் 6 இடங்களில் நாங்கள் போட்டியிட்டோம். 6 இடங்களிலும் பானை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிட்டோம். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சின்னம் தொடர்பான கேள்வி எழுவதற்கு இடமே இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.